ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக் அதோட 2 டைப்ஸ் இருக்குது. பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் அப்புறம் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங். இந்த ரெண்டை பற்றி நாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் இதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் ஃபோக்கஸஸ் ஆன் டெஸ்டிங் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் இன்புட் வேல்யூஸ் because errors often occur at the boundaries of input ranges rather than within the ranges themselves. அதாவது பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்புட் வேல்யூஸோட பவுண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அதை தான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுது. ஏன்னா எரர்ஸ் இன்புட் ரேஞ்சஸோட பவுண்ட்ரிஸில் தான் அதிகமாக வருது. கம்பேரிங் வித்தின் த ரேஞ்சஸ். அதாவது நம்ம இன்புட் வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த இன்புட் வேல்யூவோட பவுண்ட்ரிஸ், அந்த எந்த இன்புட் கொடுக்குமோ அந்த வேல்யூ ஒட்டி உள்ள நம்பர்ஸ், அதுதான் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த தான் இந்த பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் ஃபோக்கஸ் பண்ணுது. ஏன்னா எரர்ஸ் அந்த நம்ம என்ன வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்குமோ அந்த இன்புட் வேல்யூவோட பவுண்ட்ரியில் தான் அதிகமான எரர் அக்கர் ஆகுது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் தட் இஃப் a system handles the boundary values correctly, it will likely handle other values within the range correctly too. இது என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஒரு சிஸ்டம் அந்த பவுண்ட்ரி வேல்யூ கரெக்டாக ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னா அது அந்த பவுண்ட்ரி தாண்டி உள்ள அதர் ரேஞ்சஸ் இருக்கிற வேல்யூவும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதான் இதோட டெஃபினிஷன். பவுண்ட்ரி வேல்யூஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் அட் த எட்ஜ் ஆஃப் அன் இன்புட் ரேஞ்ச். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் ரேஞ்சோட மினிமம் வேல்யூ எது, மேக்ஸிமம் வேல்யூ எது, எக்ஸாக்டான மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, அதை தான் பவுண்ட்ரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டெஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட் பவுண்ட்ரி வேல்யூ, ஒன் வேல்யூ ஜஸ்ட் பிலோ த பவுண்ட்ரி, ஒன் வேல்யூ ஜஸ்ட் அபோவ் த பவுண்ட்ரி. அதாவது எக்ஸாக்டான பவுண்ட்ரி வேல்யூ என்ன, அந்த எக்ஸாக்டான வேல்யூ. அப்புறம் ஒன் வேல்யூ ஜஸ்ட் பிலோ த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரியோட ஒரு வேல்யூ கீழே இருக்கிறது. அப்புறம் ஒன் வேல்யூ ஜஸ்ட் அபோவ் த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரியோட ஒரு வேல்யூ எந்த வேல்யூ அபோவ் இருக்கோ அந்த பவுண்ட்ரிக்கு மேலே இருக்கிற வேல்யூ, இதை தான் டெஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ் இதோட ஃபார்முலா என்னென்னா, மினிமம் -1, மினிமம் +1, அப்புறம் மேக்ஸிமம் +1, மேக்ஸிமம் -1. இந்த 6 தான் இந்த பவுண்ட்ரி வேல்யூஸ் அனாலிசிஸோட டிஃபால்ட்டான ஃபார்முலா. இதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். அதாவது ஒரு தீம் பார்க் இருக்குது. அந்த தீம் பார்க்கில் ஒன்லி 18 ஏஜ், அப்புறம் 65, 18 to 65, மினிமம் 18 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 65. 18 கீழே இருந்தாலும் அக்செப்டன்ஸ் கிடையாது, 65க்கு மேலே இருந்தாலும் அக்செப்ட் கிடையாது. கரெக்டாக 18லேருந்து 65க்குள்ளே இந்த ஏஜ், இந்த பிட்வீன் 18 to 65 இந்த ஏஜில் உள்ள பீப்புளை மட்டும்தான் ஒரு தீம் பார்க்கில் என்ட்ரன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம அந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா, மினிமம் -1 17, மினிமம் வேல்யூ 18, மினிமம் +1 19, அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ 65, மேக்ஸிமம் -1 64, மேக்ஸிமம் +1 66. இந்த 6 வேல்யூ தான் நம்ம இந்த பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸை வச்சு இந்த எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணுறோம். இதில் மினிமம் -1 18லேருந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ணி 17 வருது. அது 17ங்கிறது இன்வேலிட் டேட்டா. அப்புறம் மேக்ஸிமம் +1 65 மேக்ஸிமம் வேல்யூ, அந்த 65 +1 பண்ணும்போது நம்ம 66 வருது. அந்த 66 இன்வேலிட் வேல்யூ. 18 to 65 ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங் இஸ் a technique that divides input data into equivalent partitions or classes such that any value within a particular partition is assumed to be processed in the same way by the system.
The idea is that testing one value from a partition is enough to represent the entire partition. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் டெக்னிக் வந்து இன்புட் டேட்டாவை வந்து ஈக்குவலண்ட்டாக சமமாக வந்து பிடிக்கு. எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஷன் வந்து ஒரு வேல்யூவோட பர்டிகுலர் பார்ட்டிஷன் வந்து சிஸ்டத்தோட சேம் மேல வந்து அசீம் ஆகிற மாதிரி வந்து அந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன் வந்து பிரிக்கு. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒரு வேல்யூவை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிஷனில் இருக்கிற என்டையர் பார்ட்டிஷனும் வந்து நம்ம வந்து ஒரே வேல்யூ மட்டும் டெஸ்ட் பண்ணி என்டையர் பார்ட்டிஷனையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதை அசீம் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனோட மெயினான கான்செப்ட். சில ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்கு. இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ், இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இதோட டெஃபினிஷன் என்னன்னா, இன்புட்ஸ் தட் ஆர் வித்தின் த அக்செப்டபிள் ரேஞ்ச். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கா, அந்த அக்செப்டபிள் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது அது வந்து வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக கன்சிடர் ஆகுது. இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அந்த அக்செப்டபிள் ரேஞ்சுக்கு அவுட் சைடாக போகும்போது, அந்த டொமைனை வந்து நம்ம தாண்டும் போது, அந்த இன்புட் எப்போ தாண்டுதோ அது வந்து இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸாக கன்சிடர் ஆகுது. இதில் டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து, அதாவது ஒரு பார்ட்டிஷனில் உள்ள எல்லா டெஸ்ட்டையும் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் உள்ள ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு வேல்யூ வந்து அந்த ஹோல் ஈக்குவலன்ஸ் கிளாஸே வந்து அந்த சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுறது. அதுதான் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸோட மெயின் கான்செப்ட். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இமேஜின் a function that calculates shipping cost based on weight. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோன்னு வெயிட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். வேறு த வெயிட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 100 kg. அந்த வெயிட்டோட ரேஞ்ச் வந்து 1 kgலேருந்து 100 kg வரை இருக்குது. இதில் வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வந்து 1 to 100. எனி வெயிட் இன் திஸ் ரேஞ்ச் இஸ் வேலிட். 1 to 100க்குள்ளே 1லேருந்து 100க்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்குள்ளே வருது. இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸில் வந்து பிலோ 1க்கு கீழே என்ன வெயிட் வந்தாலும் அதை வந்து இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி 100க்கு மேலே என்ன வேல்யூ போனாலும் என்ன வெயிட் போனாலும் அதையும் வந்து இன்வேலிட் ஈக்குவலன்ஸ் கிளாஸாக கன்சிடர் பண்ணுறோம். இது இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகே வியூவர்ஸ், இந்த 2 கான்செப்ட், பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், இந்த 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சேஸ்.